வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நம்ம நடுநிலையாக நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய திமுக பெரிதும் நம்பியிருப்பது அவரை. முப்பெரும் விழா இன்றைக்கி கரூரில் நடத்தணும், கொங்கு மண்டலத்தில் நடத்தணும் அப்படின்ட்டு இன்றைக்கி திமுக தலைமை முடிவு பண்ணதே செந்தில் பாலாஜிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி ஸ்டாலினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். அமைச்சரவையில் ரொம்ப முக்கியமான இடம் இருந்தது. முதலமைச்சருக்கு மனதிலும் இடம் இருக்கிறது, குடும்பத்தினுடைய மனதிலும் இடம் இருக்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்னால் பக்காவாக பண்ணுவார். கரெக்டாக ஸ்வீட் பாக்ஸ் கிடைச்சதுன்னா நம்மகிட்ட கொடுத்து தான், நம்மகிட்ட இருந்தால் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிக்குவார். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி முதலமைச்சருக்கு தேவை. எல்லாருமே அப்படி தானே. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த பொறுப்பில் சில விஷயம் கிடைச்சதுன்னா அந்த விஷயத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள தானே நமக்கு பிடிக்கும். மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறது. என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்கே காசு இல்லை அப்படின்னு இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா இவர் சரியான ஆள் இல்லை, அதனால தான் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்தாங்க செந்தில் பாலாஜிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு வந்த பிரச்சனை நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் பழைய வீடியோ பார்க்க முடியுமானா பாருங்கள். நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து சொன்னோம். அவர் என்னைக்கு வெளியில் 2வது நாள் பதவி ஏற்றாரோ அன்னைக்கே போட்டோம். செந்தில் பாலாஜிக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்துனே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்குவாங்க, செந்தில் பாலாஜிக்கு இனிமேல் தான் ஆபத்து. ஏங்க, உச்சநீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொல்லி ஜாமீன் கொடுத்தது, உடனே நீங்கள் அமைச்சர் ஆகிறீங்களே. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன அவ்வளவு தெரியாமையாக இருக்குதுன்னு கேட்டோமா இல்லையா? இன்றைக்கி என்ன ஆபத்து? வேறு மாநிலத்துக்கு மாற்றக்கூடிய அளவில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு போய்விட்டது. ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வழக்கை இந்த மாநிலத்தில் நல்லா நடக்காது அப்படின்ட்டு அன்பழகன் அவர்கள் போட்ட வழக்கு. அதுதான் பெங்களூருக்கு இடம்பெயர்ந்தது. அந்த பரப்பன சிறையில் அவங்க சிறையில் இருப்பதற்கு காரணமே வேறு மாநிலத்துக்கு மாற்றின வழக்கு. ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் நடக்கும்போது என்ன நடந்தது? எங்களுக்கு ஆவணங்களை படிப்பதற்கு வேணும், அது வேணும், ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் வேணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயம். அதே மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து அவங்களுக்கு என்கொயரிக்கு கேள்விகள் அனுப்புவாங்க. இவங்க வீட்டில் வச்சு பதில் எழுதி கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஸ்டேட் அப்படிங்கும்போது ஜெயலலிதா அம்மா மீறி யாராவது பண்ண முடியுமா? முதலமைச்சர் அவங்கள எப்படி விசாரிக்க முடியும்? அப்படி நிம்மதியாக போயிட்டு இருந்த ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையில் அன்பழகன் அவர்கள் போட்ட கேஸு இடியாக விழுந்தது. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆச்சாரியான்னு ஒருத்தர் வாதாடி இறந்துட்டார் அவர் பெங்களூர் நீதிமன்றத்தில். அது பெரிய ஒரு கதையாக போகும். அப்போ ஜெயலலிதா அம்மா இவ்வளோ சட்ட நிபுணர்களை வச்சிருக்கும் போது கூட அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கூட இருக்காங்கள்ல வழக்கறிஞர்கள், சில பேர் கொடுக்கக்கூடிய தப்பான ஐடியா. இப்போவும் கூட சொல்கிறோம், நீங்கள் 22 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் முகில் ரோஹித்தையும் கபில் சிபல் 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஹையர் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும். கபில் சிபல் முகில் ரோஹித் சொன்னாங்க, நம்மளே வீடியோ போட்டோம். ஐயா உடனடியாக அமைச்சர் ஆகாதீங்க, ஆகிறாரு. சிபிஐ ஆஃபீஸில் கையெழுத்து போடும்போது 10 பேர் 20 பேரை வண்டியோட கூட்டு போகாதீங்க. முதல் நாள் கூட்டு போனார், அப்புறம் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் பிறல் சாட்சி ஆயிடக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் என்னைக்கு வெளியில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடியவர் வரவே இல்லை. சாட்சியாக பேச வரவே மாட்டுறார். அப்போ உச்சநீதிமன்றம் பார்க்கும் இல்லையா? உச்சநீதிமன்றம் உடனே என்ன சொல்லுது? நேரடியாக சிறப்பு நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிறத எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுச்சா இல்லையா? இந்தியாவில் எவ்வளோ வழக்கு இருக்குது. இன்றைக்கி கூட மாலைக்கா குண்டு வழக்கு உங்களுக்கு தெரியும். காலமாக மாலைக்கா குண்டு வழக்கை பற்றி 2 நிமிஷம் பேசுகிறதா இருந்தால் இப்படி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. காங்கிரஸ் தான் இது சதி பண்ணிடுச்சு. இந்து தீவிரவாதத்தை இந்து தீவிரவாதங்கிற பேரில் இந்த குண்டு வெடிப்பில் வச்சு இந்துக்களை நிறைய பேரை காங்கிரஸ் உள்ள தள்ளிடுச்சின்னு இன்றைக்கி பிஜேபிக்காரங்க சொல்லி கொண்டாடுறதை பார்த்தா இவர்கள் வழக்கில் போதுமான ஆதாரங்களை திரட்டாமல் இன்றைக்கி அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியிருக்காங்க. வேறு என்ன? பிஜேபிக்கார எம்பி அந்த அம்மாலாம் காப்பாற்றிட்டாங்க. வேறு என்ன சொல்கிறது? இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே போல் ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய விஷயம், 2000 பேரை நீங்கள் வழக்கில் சேர்த்ததுன்னா செந்தில் பாலாஜி ஆயுள் முள்ள வரை இந்த கேஸ் நடக்கும். கேட்குறாங்க மறுபடியும் செந்தில் பாலாஜியை பார்த்து, ஏங்க இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? அப்போ எவ்வளவோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதி அரசர்கள் சூரியகாந்த் அவர்கள் இன்னொருத்தரும் இப்போ அவருக்கு தெரியாதா இவங்க வழக்கை இழுத்தடிக்க பார்க்குறாங்க? தெரியுமா தெரியாதா? அப்போ வழக்கை நீதிமன்றத்தை நீங்கள் எவ்வளோ நாள் ஏமாற்றுவீங்க? அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது.
அதை தாண்டி இப்போ உச்சநீதிமன்றம் என்ன வேறு மாநிலத்துக்கு போனால் என்ன பிரச்சனைங்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு வந்து பேராபத்துனே சொல்லலாம். இனிமேல் நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போனால் அடிக்கடி கூப்பிடுவாங்க, போகணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இனிமேல் நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியுமா? இப்போ அடுத்த பிரச்சனை என்ன இங்கே சொல்கிறாங்க. மனுதாரர் ஒய் பாலாஜி அவர் தான் வழக்கு போட்டவர். மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் செந்தில் பாலாஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2500 பேர் உள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக விசாரித்தால் இப்போது தீர்ப்பு வராது. அதற்கு என்ன பண்ணுன்னு கேட்குறாரு. அவர் பிரேயர் என்ன? எனவே பிரதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக், நேரடி உதவியாளர், தனிச் செயலாளர் மற்றும் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களை மட்டும் தனியாக விசாரிக்க வேண்டும் என வாதிட்டார். 2500 பேர் வேணாம், பக்காவாக 8 பேர் முடிஞ்சு கேஸ். அப்போ இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். பிஜேபி இதை பண்ணுமானா சூப்பராக பண்ணும். நீதிமன்றமே சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றமே வரும்போது ஏற்கனவே பிஜேபி எப்பப்பன்னு பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலேயே இத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் சாட்சிகளாகவும் இருக்கக்கூடிய வழக்கு இதுவாகத்தான் இருக்கும். செந்தில் பாலாஜி இந்தியாவில் இடம் பெற்றுட்டார். இதுவரை எவ்வளவோ கேஸ் வந்திருக்குது சுதந்திர வரலாறு இந்தியாவுக்கு அப்புறம். இப்படி ஒரு கேஸ் நம்ம பார்த்ததே இல்லை. ஏன் விஞ்ஞான ரீதியில் வந்து அதாவது தப்பு பண்ணால் கூட தப்பு பண்ணி மாட்டிக்குவோன்னு நல்லா தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், நாளை இருப்போம், எப்படியும் ஒரு 200 வருஷம் கேஸ் நடக்கட்டும், அந்த மாதிரி போடுவோம் கேஸ். செந்தில் பாலாஜியோட கொள்ளு பேரன் காலத்தில் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். வேற என்ன பேசுறதுன்னு நமக்கு புரியல. அப்படி தான் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதையும் தாண்டி இன்னொன்று, இத்தனை பேரையும் ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானம் தான் வேண்டும். நீங்கள் அதிகார பலமிக்க அரசியல்வாதி. இந்த வழக்கினால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தரப்பு இதுவரை கேட்காதது ஏன்? அது ஒன்று. இன்னொன்று, இந்த விவகாரத்தை தமிழக போலீஸ் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை தெளிவான திட்டத்துடன் நீதிமன்றங்களில் தெரிவிங்கள். யார் யாரிடம் எவ்வளவு காலம் விசாரணைப்படுகிறது, குறிப்பாக அமைச்சரிடம் நேரடியாக பணம் கொடுத்தவர்கள் யார், இந்த நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் யார், இவை எல்லாத்தையும் தமிழக அரசு தாக்கல் பண்ணுங்கிறாங்க. இப்போ டெல்லியிலேருந்து வந்த தகவல் இது. உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையாக பார்த்துட்ருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு ஒரு சிக்கல் தான். ஏன்னா ஸ்டாலின் அரசை இவ்வளோ கடுமையாக அவங்க வெளிப்படையாக என்னங்க நினச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டபோது கூட பெரும்பாலான ஊடகங்களில் விவாதமே ஆகாது. பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி விஷயம் நீங்கள் பார்த்துங்களேன். சன் நியூஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கு சன் டிவி வேகமாக குரல் கொடுக்கும். ஏன்னா இந்தியாவிலேயே வந்து இவங்க தான் புரட்டி போடுறவங்க மாதிரி, அந்த ஸ்டேட்டை பார், இந்த ஸ்டேட்டை பாருங்க. ஆனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ நீங்கள் திமுக ஆதரவாக ஒரு சேனல் வச்சுக்கோங்க, கேட்டால் நடுநிலைம்பீங்க. தமிழ்நாடு முழுக்க சீரியல் கீரியல்னு போட்டு ஒரு சேனல் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. இவங்க ஹாத்வேக்கு எதிராக இந்த கேபிளை பிரித்து எறிஞ்சதில் மாறன் சகோதரர்கள் எவ்வளோ முறைகேடில் ஈடுபட்டாங்கிறது நாடறியும். அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்குக்கு ஒரு டிபேட்டும் காணுமே. எவ்வளோ பெரிய வழக்கு. உச்சநீதிமன்றம் உங்களை பாட்டு ஒரு கேள்வி கேட்குதே, போலீஸ் ராஜ்யமானு கோர்ட்டு கேட்கல. ஆனால் இதை பற்றிலாம் விவாதிக்க மாட்டீங்க. எடப்பாடிக்கும் மோடிக்கும் சண்டையா, இது நாட்டுக்கு தேவையாங்க? அதை ஒரு நாள் வச்சு அதை விவாதிச்சுட்டு போக வேண்டியதானே. மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மறுபடியும் சொல்கிறோம். இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுனால வரக்கூடிய தகவல் இது வந்து வேறு மாநிலத்துக்கு போகும். உச்சநீதிமன்றம் இதை சும்மா விடாது. பணம் பாதாளம் வரைக்கும் பாக்கியும் ஈஸியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஆனால் ஓரளவுக்கு மேலே யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. இன்றைக்கி வந்து ப. சிதம்பரம் அவர்கள் தீகார் ஜெயிலில் இருப்பாங்கன்னு யாராவது நினச்சோமா? இருந்தாரா இல்லையா? அவ்வளோதானே. அதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும். ராஜா அவர்களும் கனிமொழியர்களும் சிறையில் இல்லை, பிடி இறுகி விட்டதுன்னே சொல்லலாம். இதற்கு காரணம் இவர்கள் பண்ண தப்பானமோ. சார், ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, கரெக்டுங்களா? ஒரு தப்பை பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு உருண்டோடி 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ அமைச்சராக கூட இல்லை, கேட்டிங்களா? 2 நாளில் அமைச்சராகி சூறாவளியாக எல்லா இடத்துக்கும் சுற்றி வரீங்க. நீதிமன்றத்தில் போய் அவங்க வழக்கறிஞர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? யுவரானர், அவருக்கு 1000 கடமைகள் இருந்தாலும், யார், செந்தில் பாலாஜிக்கு மக்கள் பிரச்சனை 1000 இருந்தாலும் கரெக்டாக வந்து கையெழுத்து போடுறாருன்னு. அதான் நீதிபதி கேட்குறாரு, கரெக்டாக வந்து கையெழுத்து போடுறாரா? யாருங்க உங்களை அமைச்சராக சொல்லுங்கள்? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்க அமைச்சராக இருக்கீங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காதா? பஸ்ஸை தான் நின்று போயிடுமா? என்னங்க இது? அப்போ ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரீங்க, கோடி கோடியாக கொள்ளடிக்கிறீங்க, கொஞ்சம் மக்களுக்கும் கொடுக்குறீங்க, நல்ல பேர் வாங்கிக்கிறீங்க, நல்ல பேர் தான். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், செந்தில் பாலாஜியை நம்ம இது மாதிரி தான் நம்ம விமர்சிக்கிற மொழியாக. தொகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர். சார் அருமையான ஆள், நல்ல செலவு பண்ணுறார். எல்லாம் இப்போ விளம்பரம் கொடுத்தா உடனே காசு கொடுக்குறாரு. மற்ற அமைச்சர்கள் மாதிரிலாம் இல்லை.
அதாவது 10 ரூபா கொடுக்க வேண்டியதில் 20 ரூபா கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜி நல்லவர். கரூர்லாம் போய் கேட்டு பாருங்கள், செந்தில் பாலாஜி அவ்வளோ நல்லவர். இப்போ என்னென்னா லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா வாஷிங் மிஷின் தெரியுமா அது? இப்போ அது அடுத்த டெண்டர் எப்படின்னா வீடு வீடுக்கு வாஷிங் மிஷின் கொடுப்பதற்கான பெரிய ஒரு நெட்வொர்க்கில் இருக்கார். எல்லோரும் வந்து பவுனு அந்த கிராம்லாம் கொடுத்துட்ருப்பாங்கள்ல, அதோடு சேர்த்து வாஷிங் மிஷின் இத்தனை வாஷிங் மிஷின் எங்கே போகிறது? கிட்டத்தட்ட தொகுதியில் 2 லட்சம் பேர்கிட்ட இருப்பாங்க. 2 லட்சம் பேருக்கு கொடுப்போம். அவ்வளோ பேருக்கு வாஷிங் மிஷின் வரக்கூடிய தகவலாம் அப்படி தான் வருது. அதாவது கரூர் மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த வகையில் மக்கள் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கீங்களேன்னு கேட்கும்போது அதுதான் அவருடைய இப்போ எங்கே ஒரு அரசியல் வாழ்க்கை அழகாக போயிட்டு இருந்த நேரத்தில் எங்கே வந்து மாற்றாரு பார்த்தீங்களா? 5 கட்சிகள் மாறி வந்து தன்னுடைய அரசியல் சாதுரியம்னா எப்படி? ஒரு கட்சியில் இருந்தால் ஒரு கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது வேறுங்க. எந்த கட்சிக்கு போனாலும் பவர்ஃபுல்லாக இருப்பார். நீங்கள் பாருங்களேன், ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சசிகலா அம்மா தேடுறாங்க, யாருப்பா நமக்கு சரியான செந்தில் பாலாஜி தான். உடனே அவரை போக்குவரத்து துறை அமைச்சராங்க. அப்போ வாசுகின்னு ஒருத்தர் எனக்கு நல்ல பழக்கம், அவங்க மாவட்ட செயலாளர். அவங்கள அடிக்கணும்னா அவங்கள இது பண்ணணும்னா இவர் தான் வேணும் அப்படின்ட்டு இவரை கொண்டு வந்து எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டு. ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலே பதவி இழந்து மதிமுகவில் இருந்தார், எல்லாம் இழந்து அமமுக போய் அங்கேயும் செல்வாக்காக இருந்தார். பணத்தை அள்ளி இறக்க வேண்டியது இதான் அண்ணனுடைய ஃபார்முலா. மறுபடியும் சொல்கிறோம், அதாவது தேவையில்லாமல் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்களா? அதான் அவசரப்பட்டு இவர் எடுத்த நடவடிக்கை இன்று இவருக்கு பிரச்சனையாக முடியும். எல்லாரையும் நீங்கள் ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்க, என்னென்ன புரியல. நாட்டில் நீதி இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீதி இருந்த உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மோடி நம்ம சொல்கிறோம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவ்வளோ கடுமை காட்டியிருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய இயரிங்கில் இது வேறு மாநிலத்துக்கு மாத்திரம் கம்மியாக ஆள் போடுங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திமுக குசிகள் தான் அடிக்கடி இவர் வெளியூர் போக வேண்டியிருக்கும். இதை காட்டியே பிஜேபி வர மாதிரி தொகுதிகள் இத்தனை தொகுதியில் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே உள்ளே போயிட்டீங்க. அமைதியாக வேலை பார்த்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல் தம்பிக்கிறான் தம்பி. ரொம்ப ஓவராக ஆண்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? இல்லை நான் ஜெயிலுக்கு போகிறேன், எனக்கு ஸ்டாலின் தான் முக்கியன்னு உறுதியாக இருப்பாரா? இல்லை அமைதியாகிடுவாரா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு விளைவு உண்டு இந்த உலகத்தில். அந்த விளைவு என்னங்கிறது மோடியுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் வந்து கொள்கை நாங்கள் திராவிட பாரம்பரியம்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனீர்கள், ஏன் மோடியை பார்த்தீர்கள்ங்கிறது ஊருக்கு தெரியாமையாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நேராக வந்து மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினது எதற்காக? துணை முதல்வராக போகிறேன், ஒரு பிளஸ் பண்ணுங்கள். அப்போ இவங்கெல்லாம் மேலே ஒன்றா இருப்பாங்களாம், கீழே வந்து பாசிச பாஜக நாடு. அதாவது என்னென்னா மக்கள் புரிஞ்சிருப்பார்கள். இன்னும் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், திமுக நிர்வாகிகள் இவங்கள்ட்ட போய் சம்பாதிக்கிறாங்கப்பா, நம்மளாம் சம்பாதிக்கிறங்கிற கோபம் அவர்களிடம் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் அதை காட்டுவார்கள் நம்ம நம்புகிறோம். மற்றபடி உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு பெரிய இடியை இறக்க போகுதுன்னு தான் சொல்கிறாங்க சட்ட நிபுணர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கவங்களுக்கு நன்றி. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் பேசுகிறது இவ்வளோ தூரம் கேட்குறதுனால உங்களுடைய கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் எந்த விதமான கமெண்ட்டாக இருந்தாலும் போடுங்க. ஏன்னா வந்து அது நல்லா தப்பாக இருந்தாலும் போடுங்க, எங்களை விமர்சித்தாலும் போடுங்க. ஏன்னா விமர்சிப்பை ஏற்றுக்கிறது தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.